விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். விசிகா தனியா நின்று என்னைக்காவது ஜெயிச்சிருக்கிறாங்களா? எங்களால தானே விசிகா ஜெயிச்சாங்க. அதை ஒரிஜினா பேசுனதுக்கு அவர் அப்படி ஒரு பதில கொடுக்குறாங்க. 2016 விசிகாவை கைவிட்ட காரணத்தினால் திமுக தோற்றது. இந்த விசிகா வாக்கு திமுகவுக்கு 2016 போகாத காரணத்தினால் திமுக 2016 தோல்வி. அப்ப 2026 விசிகா வாக்கு திமுக போகலன்னு புரிஞ்சுக்கலாமா? 2026 தேர்தல் நீங்க அது இருக்கும்போது பேசியிருக்கணுமே. நாங்க பேசியிருக்கோமே. எங்க தலைவர் சொன்னாரு, பாஜக இங்க வந்து கால் ஊன்றுச்சுன்னா அது வேற மாதிரி. இப்போ வட மாநிலங்களை பாஜக கால் ஊன்ற வேண்டாம், RSS உடைய குழந்தைகள் கால் ஊன்றலாமா? நாங்க வந்து ஒத்துக்கோம். நாங்க எங்க தலைவர் சொன்னாரு, இன்னைக்கு சொல்லேன்னு சொல்லல. இப்ப ஒரு சந்தேகம் இருக்கு. நானும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான், என் மேல அவங்க பிசிஆர் போட முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்படி பிசிஆர் வந்து தவறா பயன்படுத்துறாங்களா விசிகா? இது வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சில பேர் இந்த சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்துறது உண்மைதான். விசிகா சமரசம் செஞ்சிருச்சு. குறிப்பா இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையில கணேஷ்குமார் பாமக எம்எல்ஏ வந்து புதுசா சட்டசபைக்கு வந்ததுனால பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு விரும்புறாரு. புதுசா வந்திருக்கோம்ல, இல்ல அதுல சிபிஎம் வேற நாடாளுமன்றத்துல இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் இருங்க ஏங்க அடங்க மறு அத்திமீறுன்னு சொன்னோம். கட்சியோட தலைவரே பேச விடாம அவரையே நெருக்கி ஆமாங்க அடங்க மறுத்து திராவிடத்தை எங்கெங்க நாங்க எங்க திராவிட இயக்க இல்ல தாய்மண் பத்திரிகையில திருமாவர்களே எழுதியிருக்கிறாங்க, ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இருங்க ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது. திராவிட தேசியம் என்று ஒன்று இல்லை. ஏன்னா திராவிட மொழின்னு ஒண்ணு கிடையாது, தமிழ் மொழி உண்டு. திராவிட குடும்பத்தின் மொழி தான் அது. திராவிடத்துல வந்து ஒரு மொழி கிடையாது. ஒரு தேசிய இனம் என்பது ஒரு மொழிக்குள் அடங்குகிறது. ஒரு தேசிய இனம் என்பது ஒரு மொழிக்குள் அடங்குகிறது. யார் எதிரி? தமிழ் தேசிய அரசியலுக்கு யார் எதிரி? அப்ப தெலுங்கர் பேச வந்தாங்கன்னா அது இடம் கொடுத்தது யாரா? தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கன்னா இடம் கொடுத்தது யாரு? ஓ முன்னோர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய நீங்க தான் இடத்தை கொடுத்தீங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து விவாத பொருளா மாறிட்டு வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியே விவாதமாகவே பங்கெடுத்து வருது. குறிப்பா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த முழக்கத்தை முன் வச்சு விசிகா தொடர்ந்து பயணிச்சு இப்ப அடுத்தடுத்த கட்டத்துல வந்திருக்கிறீங்க. அடுத்து நம்ம ஆளுங்கட்சியா வரணும், தாவேக்காவோடு அரசியல் ரீதியா பயணிக்கிறோம் அப்படிங்கறத தமிழ் தேசிய மாநாட்டில் அறிவிச்சிருக்கிறீங்க. நேற்றைக்கு முன்தினம் சட்டசபையில ஒரு விவாதம் நடக்குது. அப்ப KN அவர்கள் பேசும்போது விசிகா தனியா நின்று என்னைக்காவது ஜெயிச்சிருக்கிறாங்களா? எங்களால தானே விசிகா ஜெயிச்சாங்க. அதை ஒரிஜினா பேசுனதுக்கு அவர் அப்படி ஒரு பதில கொடுக்குறாங்க. அது உண்மைதானா? அவர் விசிகா மட்டும் செஞ்சா பேசினாரா, கூட்டணி கட்சி மொத்தம் பேசினாரா? திமுக கூட்டணியில இருந்து பலரையும் சொல்றாரு. அதுல பர்டிகுலரா விசிகா பேசும்போது விசிகா தனிச்சு நிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. 70 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று பாரம்பரியம் உள்ள கட்சி திமுக. மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில், சமூக அரசியல் பண்பாட்டு களத்தில் ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை உண்டு பண்ணியது திமுக. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில இருந்து அவரும் அமைச்சராக இருந்திருக்காரு. இப்பயும் வந்து திமுகல ஒரு முன்னணி தலைவராக இருக்கிறார். அவர் வந்து புதிதாக உருவான தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஒரு சரியான முறையான பதிலை சொல்ல தெரியாமல் திணறுகிறார் அப்படின்றால் எந்த அளவிற்கு அவங்க வந்து பலவீனப்பட்டு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, எங்க கூட்டணி கட்சியை வச்சுதான் நீங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க, அவங்களை வேணா வெளியே அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்தேன். நான் இது தேவையில்லாத ஒரு சவாலுங்க. இது சட்டசபையில் நடக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த திமுகவும் அனுபவமே இல்லாத தாவேக்காவும் சட்டசபையில ஒருவருக்கொருவர் இந்த வாக்குவாதங்கள் நடக்கும்போது தாவேக்காவை சேர்ந்தவர் சற்றும் சளைக்காமல் திமுகவை திணறடிக்கிறார். தாவேக்காவை சார்ந்தவர்கள், அமைச்சர்களோ உறுப்பினர்களோ சற்றும் சளைக்காமல் திமுகவை திணறடிக்கிறாங்க. இது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகம்பாவம், ஆணவத்தின் வெளிப்பாடு தான். அது திரு நேரு அவர்கள் சொன்னது. 2016 திமுக நாங்க தனிச்சு போட்டியிட போறோம் அப்படின்னாங்க. நாங்க தனிச்சு ஆட்சி அமைச்சிருவோம், நமக்கு நாமே திட்டம். அந்த திட்டத்தின் மூலமா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பயணம் பண்ணார். எல்லா மாவட்டங்களுக்கு போனாரு, சைக்கிள்ல போனாரு, தூத்துக்குடியில உப்பளம் அங்க போய் அதை போய் பார்வையிட்டாரு, மண்பாண்டம் செய்யற இடத்துக்கு போய்
அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. சாலையோர தேநீர் கடைகள்ல தேநீர் குடிச்சாரு. இப்படி அடித்தட்டு மக்கள்கிட்ட, தொழிலாளர்கிட்ட நெருங்கிலாம் பழகினார். இப்ப அதுல இருந்து என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, அப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாயிருச்சு, அப்ப தனிச்சு நாங்க வந்து ஆட்சி அமைக்க போறோம்ன்ற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. நாங்க வந்து 2011 திமுகவோடு தலைவர் கலைஞர் இருக்கும்போது கூட்டணியில இருந்தோம். அப்ப 2016 தேர்தல் வரும்போது எங்களுக்கு அழைப்பு இல்லை, விசிகாவுக்கு அழைப்பு இல்லை திமுக தரப்புல இருந்து. அப்ப எங்க தலைவர் வந்து எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அனுப்பிச்சு வைக்கிறார், போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு. எங்க பொதுச் செயலாளர் போய் பேசும்போது அவங்க வந்து இல்ல, நாங்க தனிச்சு தான் நிக்க போறோம், கூட்டணி இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு மக்கள் நல கூட்டணி உருவாகும். அந்த தேர்தலில் 2016 திமுக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. அதிமுக தோத்துரும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருந்தது. அதான் புள்ளி விவரங்கள் எல்லாமே காட்டியது. ஆனால் இவங்க திமுக எடுத்த நிலைப்பாடு, தளபதி மு.க. ஸ்டாலின் செய்த பிழை, 2016 அவர் செய்த பிழை மக்கள் நல கூட்டணி உருவானது. விளைவு என்ன ஆச்சு? நீங்க வந்து விசிக வேணான்னு புறக்கணிச்சீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை புறக்கணிச்சீங்க, மதிமுகவை புறக்கணிச்சீங்க, தேமுதிக தலைமையில ஒரு அணி உருவாச்சு. விளைவு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் 2016 வலிய ஒரு தோல்வியை சந்திக்குது திமுக. உங்களை சேர்த்துக்கிடாததுனால தோக்குறாங்கன்னு சொல்றீங்க. 2016 விசிகாவை கைவிட்ட காரணத்தினால் திமுக தோற்றது. இல்லைன்னா 2016 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருப்பாரு. ஏன்னா அன்றைக்கு திமுக பெற்ற வாக்குகள் 1,36,00,000, அதிமுக பெற்ற வாக்குகள் 1,76,00,000. வெறும் 39,46,000 தான் இடைவெளி வாக்கு விகிதம். இது யாருடைய வாக்கு? விசிகாவுடைய வாக்கு. இந்த விசிகா வாக்கு திமுகவுக்கு 2016 போகாத காரணத்தினால் திமுக 2016 தோல்வி. அப்ப 2026 விசிகா வாக்கு திமுக போகலன்னு புரிஞ்சுக்கலாமா? 2026 தேர்தல், இந்த மாற்றம் என்பது வேறு. 2021 தேர்தல், அந்த 2016 இருந்து 2021 இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள். ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்துடுறாங்க. அப்ப அதிமுகவுடைய ஒரு தலைமையெல்லாம் வந்து செதறுது. அப்ப மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு அலை உருவாகுது. இப்ப விசிகா இடம்பெற்றிருக்கு. விசிகா அந்த வந்து 2016 பிறகு நாங்க வந்து திமுகவோட வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட கரங்க வருவோம். அப்ப அந்த அணி ஸ்ட்ராங் ஆகுது. திமுக விசிக அணி வந்து ரொம்ப உறுதியாகுது. அந்த உறுதிப்பாடு, அந்த நிலைத்தன்மை 2021 திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகுது. நாங்க பேசின அரசியல், பாஜகவுக்கு எதிராக பேசிய அரசியல், புரியுதுங்களா? அப்ப திமுக மீது ஒரு நன்மதிப்பு உருவாகி 2021 திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அது வந்து இன்னைக்கு விசிக இடம்பெற்ற காரணத்துல 2021 திமுக பெரிய வெற்றி. இதை எங்க தலைவருடைய பிறந்தநாள் விழாவில வாழ்த்துவதற்கு வருகை தந்த அன்றைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே மேடையில வந்து சொன்னார், எங்க தலைவரை வாழ்த்திட்டு உங்களாலதான் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னார். என்ன நீங்க முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொன்னார். பெருந்தன்மையான வாக்குமூலம் கொடுத்தாரு அந்த மேடையில. விசிகாவால தான் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சன்றத மேடையில சொன்னாரு. அந்த 2021 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பேசிய சிறந்த ஊடகவியலாளர்கள், ஜனநாயக பூர்வமா எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் உண்மையை போட்டு உடைச்சாங்க. விசிகாவால தான் காரணம், விசிகாவால தான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்றத அன்றைக்கு வந்த எல்லா ஊடகங்களும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. அப்படி 2021 தேர்தலில் உங்களை வெற்றியடை வைத்து தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தின் கட்டிலே அமர வைத்த விசிகாவை கடந்த 5 ஆண்டு காலம் நீங்க எப்படி நடத்தினீங்க? நீங்க அது இருக்கும்போது பேசியிருக்கணுமே. நாங்க பேசியிருக்கோமே. எங்க தலைவர் சொன்னாரு, மனவழியோடு தான் நான் வந்து பயணிக்கிறேன்னு சொன்னாரு. எங்களை முறைப்படி நடத்தல. ஒரு கூட்டணி கட்சி, வெற்றி பெற வைத்த கட்சி, திமுக கூட்டணியில அதிக வாக்காளர்களை கொண்ட 2வது பெரிய கட்சி விசிகா. திமுக கூட்டணி எல்லா கட்சியில எடுத்து பாருங்க. தமிழ்நாடு 234 தொகுதியிலையும் நிறைய வாக்காளர்கள் கொண்ட விசிகாவை நீங்க எப்படி நடத்துனீங்க? என்ன பண்ணுனீங்க? அன்றைக்கு அமைச்சராக விட காங்கிரஸ்க்கு தான் அதிக சீட்டு கொடுத்திருக்காங்க. அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்த ஒரு சிலர் தான் எங்களை மதிச்சாங்க. எங்க தலைவரை பார்க்கும் போதெல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க, வாங்க தலைவரை கை கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க. ஆனால் ஏதாவது கோரிக்கை அப்படின்னா செய்ய மாட்டாங்க. செய்யல. மரியாதை என்பது கூட சில அமைச்சர்கள் கொடுப்பாங்க. சில அமைச்சர்களும் எங்களை பார்த்தா வேண்டாம் விருப்பம் தான் பார்ப்பாங்க. எங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட அவங்க வந்து முறைப்படி ஒரு மதிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கொடுக்குற மரியாதை வேற. ஆனா விசிகாவுடைய மாவட்ட செயலாளர் அவங்க நடத்தின விதமே வேற. புரியுதுங்களா? ஆனா நீங்க அது கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்க. அதனாலதான் இப்ப கேள்வியே வருது. கொள்கை கூட்டணி என்பதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா அந்த கூட்டணி உருவாகிறதுல எங்களுடைய எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. எங்க தலைவர் அதுக்கான முயற்சி எடுத்தாரு. அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடையாமல் அதை கட்டி காப்பாற்றிய பெருமை எங்கள் தலைவருக்கு இருக்கு. ஏன்னா விசிகாவை உடைச்சா திமுக வந்து ஒண்ணுலாம் போயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்ப விசிகாவை வெளியேற்றுவதற்கு எல்லா தந்திரங்களையும் கையாண்டாங்க. பாரதிய ஜனதா உட்பட எல்லாமே உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. எங்க தலைவர் அதுல உறுதியா இருந்தாரு. கொள்கை கூட்டணி தான், மாற்று கருத்துல. ஏன்னா பாஜகவை தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது, மதவாதத்தை இங்க வந்து வளர்த்து விடக்கூடாது. பாஜக இங்க வந்து கால் ஊன்றுச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும். வட மாநிலங்களை பாஜக கால் ஊன்ற வேண்டாம், RSS உடைய குழந்தைகள் கால் ஊன்றலாமா? RSS குழந்தைகள் அப்படின்னா அன்றைக்கு வந்து அவங்க நடவடிக்கை என்பது ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு உருவாச்சு. அதுல மாற்று கருத்து இல்லை. நாங்க வந்து ஒத்துக்கிறோம். நாங்க எங்க தலைவர் சொன்னாரு, இன்னைக்கு சொல்லன்னு சொல்லவில்லை. இப்ப ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் அந்த சந்தேகத்தை போக்குற அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும்போது நம்ம அங்கீகரிக்கிறோம். சரிங்களா? தேர்தலுக்கு முன்பு எங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. தேர்தலுக்கு பிறகு தாவேகா யாரோட கூட்டணி வைக்குது? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் ஆதரவு கேட்கிறாங்க. அப்ப மதசார்பற்ற தோற்றத்தை தமிழ்நாட்டுல மதசார்பற்ற தோற்றம் தான் இங்க ஈடுபடும். இங்க செக்குலர் ஸ்டேட்டா வந்து இந்தியா ஒரு செக்குலர் ஸ்டேட். அதைத்தான் வந்து ஒரு தமிழ்நாட்டிலே கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து நீங்க மதவாதத்தை பேசி சாதியவாதத்தை பேசி பெருசா அரசியல் பண்ண முடியாது. சாதியவாதத்தை பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி 2001ல 20 MLA, 2006ல 18. இன்னைக்கு அவங்க நிலைமை என்னாச்சு? ஏன்னா அவங்க முன்னெடுத்த சாதியவாதம் உங்களோட அதிகமா தானே சார் இருங்க. அவங்க இருந்த செல்வாக்குக்கு 20 MLA 18 MLA இருந்து 4 கரைஞ்சு போச்சு. புரியுங்களா? எங்களுக்கு நாங்க அந்த உச்சத்துல இருந்து நாங்க கீழே இறங்கல. போன முறை 4, இந்த முறை 2. பெரிய கட்சியே கவுருது. திமுக அதிமுக பெரிய மலையே இங்க சரிஞ்சு போய் கிடக்குது. புரியுங்களா? அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து எங்களுடைய பயணம் என்பது சமநிலையோட தான் இருக்குது. அப்ப இங்க வந்து சாதியவாதம் மதவாதத்தை பேசி பெருசா அரசியல வந்து வெற்றி பெற முடியாது. அந்த இடத்துல இருந்து திமுக உடைய நிலைப்பாடு எங்களுக்கு ஒத்து போன காரணத்தினால் அது வந்து கொள்கை கூட்டம் நாங்க சொன்னோம். ஏன்னா அது வேற. ஆனால் விசிகாவிற்கு என்ன லாபம் அது பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்க தலைவர் பெருந்தன்மையா கொள்கை சிதையாமல் இருந்தா போதும், எங்க கட்சிக்கு நன்மை இருக்குதோ இல்லையோ அப்படின்ற அவரு இருப்பார். ஆனா அவரை நம்பி இந்த கட்சியை நம்பி இந்த மக்கள் இருக்கும்போது இப்ப மக்கள்கிட்ட ஒரு கோபம் வருதுல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. விசிக திமுக நமக்கு என்ன, நம்ம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அவங்க ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய செஞ்சிருக்காங்க, திட்டங்களை கொண்டு செஞ்சிருக்காங்க. ஆனால் தோழமை இயக்கமாக இருக்கக்கூடிய தேர்தல் களத்துல அரும்பாடுபட்டு திமுக வெற்றி அடையக்கூடிய எங்களுக்கு அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுல பெருசா நாங்க முன்வைத்த கோரிக்கைகள், தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை வந்து நாங்க முன்வைத்து அவங்க நிறைய செய்யல. அப்ப இந்த வருத்தம் என்பது எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குள்ள இருந்தது. 2021ல என்ன வேகத்தோடு வேலை பார்த்தார்களோ அந்த வேகம் 2026ல எங்க கட்சி தொண்டர்கள் இல்ல. அதற்கு காரணம் திமுகவிட அணுகுமுறை. திமுக அணுகுமுறை நீங்க 2021ல 6 இடங்கள் கொடுத்தீங்கல்ல, இந்த முறை பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே அதே 6 இடத்துக்குன்னு என்ன அர்த்தம்? அதே 6 இடத்துக்குன்னு என்ன அர்த்தம்? 8 இடங்களை உறுதி செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? நாங்க எங்க தலைவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து இரட்டை இலக்கத்தில் போட்டியிடுவோம்னு பல இடங்களை சொன்னார். இப்ப நானே நிறைய ஊடகங்களை பேசும்போது நாங்க டபுள் டிஜிட் இரட்டை இலக்கத்துல நாங்க போட்டியிடுவோம், எங்க தலைவர் கேட்டிருக்காரு, அப்படிதான் நாங்க பதிவு பண்ணோம். அப்ப குறைந்தபட்சம் ஒரு 10 இடங்களாவது கொடுத்து எங்களை வந்து ஒரு எங்களை அங்கீகரிக்கல மனம் இல்லை அப்படின்னா நாங்க எப்படி எங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில எப்படி ஒரு உற்சாகம் வரும் சொல்லுங்க. 8 இடங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி. கம்யூனிஸ்ட் கட்சியில போன முறை 6 கொடுத்தீங்க 2 கட்சிகளுக்கும், இன்றைக்கு அதுல ஒன்னு பிடிங்க 5 ஆக்குறீங்க. இப்ப தோற்றம் என்னவா தெரியுது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில 2 கம்யூனிஸ்ட் கட்சியில ஒன்னு பிடிங்க இது விசிகா கொடுத்துட்டாங்க. எப்படி அவங்களுடைய அணுகுமுறை பாருங்க. அது கூட எழுதுனாங்க நிறைய பேர். 2 இடதுசாரி கட்சிகள் இருந்து ஒன்னு பிடிங்கி விசிகா கொடுத்து இது பண்ணிட்டாங்க. இப்ப மதிமுகவுக்கு 2 குறைச்சாங்களே, அந்த 2 கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி மதிமுகவுக்கு 6ல இருந்து 4 குறைச்சாங்க, அதுல இருந்து 2 கொடுத்தாங்க. மதிமுக இந்த கேமுக்கு நம்ம எடுக்கவே வேணாம்னு விடுங்க, அதை விட்டுருங்க. அது எப்படின்னு நமக்கு அதெல்லாம் அவங்க என்ன எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. சரி, அப்ப இடதுசாரிகளோட தான் நம்ம கணக்கு. இடதுசாரிகளுக்கு தான் கணக்கு. ஆனா தொடர்ந்து சிபிஎம் உடைய பே. சண்முகம் அவர்கள் தாவேக அரசை கடுமையா கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, தலைமைச் செயலாளர் சாய்குமார் வந்து பாஜக சித்தாந்தவாதியா இருக்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தாவேக அரசு விமர்சிக்கிறாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது சண்முகம் தோழர் இருந்து இந்த மாதிரி விமர்சிக்க கூடாது, இடதுசாரிகள் தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இது பொருந்தி போதா சார்? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இயல்பு என்பது குறைகளை சுட்டி காட்டுவது, உரிமைகளுக்காக போராடுவதும் குறைகளை தட்டி கேட்பதும் இடதுசாரிகளுடைய பண்பு. அதே பண்பு தான் வந்து விசிகாவுக்கும். ஏன்னா ஏறக்குறைய சித்தாந்த அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் 2 இடதுசாரிகளுக்கும் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு புதிய அரசு உருவாகி இருக்கிறது, ஒரு புதிய அரசு, புதிய அனுபவம், புதிய கட்சி. அப்ப நம்ம எடுத்தெடுப்புலேயே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக் போடக்கூடாது.
செயல்பாடுகள் வந்து இப்ப நிறைய பேர் இப்ப ஆர்எஸ்எஸ்ல இருந்து இப்ப நீங்க கூட சொன்னீங்க, நாங்க தாவேக்கா அமைச்சரவையில பங்கேற்றிருக்கோம், கூட்டணியில இல்ல, திமுகவோடையும் நாங்க தோழமையில இருக்கிறோம், இப்படிலாம் மாறுபட்ட கருத்தை சொல்லிதான் பிறகு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளிப்படையா பகிரங்கமா அறிவிக்கிறீங்க. மாறுபட்ட கருத்துலாம் சொன்னேன். இங்க பாருங்க, தலைவர் தான் அடிக்கடி சொல்லுவாரு, புத்தி எப்படியோ அப்படிதான் புரிதல் இருக்குன்னு சொல்லுவாரு. புத்தி எப்படியோ அப்படித்தான் புரிதல் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க வட மாநிலங்கள்ல நம்மளை விட அவங்க வந்து பல விஷயங்கள்ல பின்னாடி இருந்தா கூட இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த ஒண்ணா கட்சிகளோட பயணிக்கிறாங்க. ஒன்னா பயணிக்கிறாங்க. அந்த பயணம் என்பது தமிழ்நாட்டில் இல்ல. அதைத்தான் சுட்டி காட்டுறாரு. திமுகவோடு பயணம் பண்ணோம், தேர்தலுக்கு பிறகு இன்னொரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். அதுக்காக திமுக வந்து பகையா பார்க்கணுமா? பகையா பார்க்க தேவையில்லை. ஆனா முதன்மை பிரச்சனைகள்ல குறிப்பா அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசும்போது ஆணவ படுகொலைக்கு கடந்த சட்டமன்றத்துல சட்டப்பேரவையில எங்களுடைய உறுப்பினர்கள் பேசினாங்க, திமுக அந்த கோரிக்கையை கண்டுக்கவே இல்லை, ஆணவ படுகொலைக்கு எதிராக திமுக என்ன செய்தது அப்படின்னு வன்னியரசு கேட்கிறாங்க. ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் இயற்ற சொல்லி நாங்க போராடணும். தமிழ்நாடு முழு போராட்டம் நடத்தணும். கவின் செல்வ கணேஷ் வந்து மிக கொடூரமா கொலை செய்யப்பட்டார் தம்பி. தூத்துக்குடி பக்கத்துல ஆறுமுக மங்கலம் ஒரு கிராமத்துல. அப்ப அதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுவதும் வந்து நாங்க போராட்டம் நடத்துறோம். அரசுக்கு கோரிக்கை வச்சோம். அவங்க என்ன KN பாஷா தலைமையில ஒரு ஆணையத்தை நியமிச்சுட்டு அந்த ஆணையத்தின் பரிந்துரையில ஒரு சட்டம் இயற்றதா வந்து அது ஒரு இதை உருவாக்குனாங்க. பட் அது தேவையில்லை. நீங்க ஒரு சட்டம் இயற்றுவதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அமைச்சரவை கூட்டி நடத்தியிருக்கலாம், அல்லது சட்டசபையில இதை ஒரு விவாதமா ஆக்கி மசோதா தாக்கல் செஞ்சு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி சட்டமாக்கியிருக்கலாம். இந்த அதிகாரம் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அந்த அமைச்சரவைக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது தேவையெல்லாம் ஏன் வந்து KN பாஷா தலைமையில நீங்க ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க அப்படின்றதா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம். அது மாதிரி உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு துறைகள்ல காலி பணியிடங்களை வந்து பூர்த்தி செய்வதற்கு, குறிப்பா வந்து SC/ST வேக்கன்சில நிறைய இருக்கு. அதுல பேக்லாக் வேக்கன்சி நிறைய இருக்கு, பின்னடைவு காலி பணியிடங்கள். அதுக்கு வந்து ஒரு நாங்க வந்து அதெல்லாம் எல்லா நீங்க SC/ST வேக்கன்சி, MBC வேக்கன்சி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, இங்க தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, இது எல்லாமே முழுசா வந்து ஃபில்அப் ஆகல. பேக்லாக் வேக்கன்சி இருக்கு. முன்னாடி ஒரு அரசு பணி என்பது வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் வந்து பூர்த்தி செஞ்சாங்க. அது முறைப்படி ரோசரா வந்து எல்லாருக்கும் வந்து இன்று அழைக்கப்பட்டு அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்னன்னா அந்தந்த துறை சார்பா தேர்வு வைக்கிறாங்க. எல்லா துறைகளுக்கும் தனித்தனி தேர்வு. நீங்க என்னதான் படிச்சு பட்டம் வாங்கியிருந்தாலும் நீங்க அந்த ஒரு துறைக்குள்ள வந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வரும்போது அந்த துறையில நீங்க விண்ணப்பம் போட்டு அங்க ஒரு தேர்வு வச்சு அதுல அப்ப அப்படி வரும்போது அங்கே முழுமையான இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுவது இல்லை. புரியுங்களா? அப்ப எல்லா சமூகத்துக்கான இடஒதுக்கீடு அப்படி அப்படியே பூர்த்தி அடையாம இருக்குது அந்த 69 விழுக்காட்டுக்குள்ள. அப்ப இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு குழுவை போட்டு எல்லா துறைகளையும் வந்து கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து அந்தந்த சமூகத்தின் அடிப்படையில பூர்த்தி செய்ய சொன்னோம். திமுக கோரிக்கை வச்சோம் நாங்க. புரியுங்களா? MBC கோட்டாவை நீங்க ஃபில்அப் பண்ணு, BC கோட்டா ஃபில்அப் பண்ணு, SC கோட்டா ஃபில்அப் பண்ணு, ST கோட்டா ஃபில்அப் பண்ணு. அந்தந்த துறை சார்ந்த தேர்வு வைக்கனால அது ஃபில்அப் ஆகாம இருக்குது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி மேல போயிடுறாங்க. அப்போ ஒரு கிராமப்புறங்கள்ல கல்வி அறிவு இல்லாத பாமர ஒரு ஏழை எளிய குடும்பத்துல ஒரு முதல் பட்டாதாரி வர்றான், அவன் வந்து தேர்வு எழுதுறான், அவன் வந்து பாஸ் பண்ண முடியல. அப்போ அந்த துறைக்குள்ள போக முடியல. ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வர்றான், படிச்ச குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வர்றான், அவன் படிச்சு முடிச்ச உடனே தேர்வு எழுதி அந்த துறைக்குள்ள வந்து விலகி போயிடுறான். அப்ப இது மாதிரியான சிக்கல் இருக்கு. இதெல்லாம் இடஒதுக்கீடுக்கு நீங்க கடந்த அரசுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தோம். அதே ஆணவ படுகொலைக்கு நீங்க போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, கூட்டங்கள் நிறைய நடத்திருக்கிறீங்க. ஆனா அன்றைக்கு நீங்க என்ன பேசுனீங்கன்னா, வன்னியரசு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாங்க பேசியிருக்கிறோம், சீக்கிரமா சிறப்பு சட்டம் கொண்டு வரதா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே ஏங்க இருக்கேன், அந்த விலைக்கு பேசிட்டேன் நாங்க அதை பலமுறை சொல்லிட்டேன், எங்க தலைவர் பேட்டி கொடுத்துட்டாரு, நாங்க சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் பேசும்போது திமுக ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறாங்க. என்ன ஒண்ணுமே செய்யல? என்ன சொன்னாரு அவரு? ஆணவ படுகொலைக்கு எதிராக திமுக என்ன செஞ்சுச்சு? அதைத்தாங்க நான் சொல்லிட்டேன்ல, சட்டம் இயற்றல சொல்றோம்ல, சட்டம் இயற்றல. அதுக்கப்புறம் வேற என்ன அதை பத்தி என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அதே போல இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையா அப்படியும் ஒரு தரப்பினர் கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
இப்ப சமீபத்துல இந்த கேளம்பாக்கம் தையூர் பகுதியில பிரவீன்குமார் ஒரு இளைஞர் ஒரே சமூகத்தை சேர்ந்த இன்னொரு பிரிவினரால தாக்கப்பட்டு இறக்குறாரு. இப்ப இத விசிக ஆணவ படுகொலைன்னு சொல்லுதா? விசிக இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? மற்ற பிரச்சனைகளை பேசுற மாதிரி விசிக இதுல பேசல அப்படின்னு உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆணவ படுகொலை அப்படின்னா அது சாதி ஆணவ படுகொலையா பார்க்கணும். சாதி ஆணவ படுகொலை, மதத்தின் அடிப்படையிலான ஆணவ படுகொலை, பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அடிப்படையிலான ஆணவ படுகொலை, கல்வி தகுதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது அது ஒரு ஆணவ படுகொலை. எல்லாமே ஆணவ படுகொலை தான். இது ஒரே சாதிக்குள்ள நடந்திருக்கு. ஒரே சாதிக்குள்ள நடந்தா கூட ஆணவ படுகொலை தான். அது தகுதி தராதரம் பாக்குறாங்கல்ல, தகுதி தராதரம் பார்த்தாலே அது ஆணவ படுகொலை தான். நம்ம அப்படிதான் பார்க்கணும். காதலுக்கு எதிராக எந்த சமூகம், ஒரே சமூகத்துக்குள்ளும் சரி, சாதி விட்டு சாதி படுகொலை நடந்தா அது ஆணவ படுகொலை தான். என்ன எதனால இப்போ பொண்ணு எடுக்க மறுக்கிறான்? புரியுங்களா உங்களுக்கு? அங்க சாதியா பாக்குறான். நான் வசந்த சாதி, இந்த சாதி பாக்குறான். அது சாதி அடிப்படையில் நடக்கிறது. ஒரே சாதிக்குள் நடக்கிறது பொருளாதார தகுதி பார்க்கறான், கல்வி தகுதி பார்க்கறான், அல்லது குடும்ப பகையா பார்க்கறான். சில குடும்பங்கள் ஒரு நீண்ட நிறைய பகையா இருக்கும். அந்த பகையை மீறி இவங்க காதலிப்பாங்க. உடனே இவன் 2 தலைமுறையா பகையா இருந்த குடும்பத்தோட போய் நீ காதலிச்சு அங்க அந்த படுகொலை. இதை இப்படிதான் பார்க்கணும் நம்ம. புரியலாம் உங்களுக்கு? அப்போ இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது எல்லோருடைய ஆட்சி காலத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு அரசானது அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு சட்டத்திட்டங்களை உருவாக்க சொல்லி கேட்கிறோம். நம்ம ஏற்கனவே இங்க குற்றவியலுக்கான கடுமையான சட்டம் இருக்கு. கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை யாருமே இங்க நடைமுறைப்படுத்தப்படுறதில்லை. தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் மிக அருமையான சட்டம் தான். அதுல எல்லா வகையான குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனை இருக்கு. பிசிஆர் சட்டம். ஆமா, அது பிசிஆர் வேற, அது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அது வேற. இது SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அட்ராசிட்டிஸ் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப அந்த சட்டம் 56ல கொண்டு தான் நினைக்கிறேன், பிசிஆர் சட்டம் நினைக்கிறேன். இது இப்ப சமீபத்தில் 1989ல கொண்டு அதுக்கப்புறம் 96ல தான் நடைமுறைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். VP சிங் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க. அப்ப இது என்னன்னா, இந்த சட்டம் என்பது கடுமையான விதிமுறைகளை கொண்டு இருக்கு. இதை முழுமையா பயன்படுத்தல. ஒருவேளை சாதி ஆணவ படுகொலைக்கு தனியா ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அந்த சட்டத்தை மட்டுமே பயன்படுத்தி தண்டனை கொடுக்கலாம். புரியுங்களா? அப்ப அதுக்கு சில நீதிமன்றங்கள் இருக்கு, சிறப்பு நீதிமன்றங்களா இருக்கு. இப்ப அங்க இந்த வழக்கணிக்கல போகும்போது அது எடுத்துக்கொள்வது. இப்ப எந்த காவல் நிலையத்திலயுமே இந்த SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட பத்தி தெரியறதில்ல. தெரியறதில்லையா? அவங்க பதிவு செய்யறதில்ல. அவங்க தெரியறதில்ல, தெரிஞ்சாலும் பதிவு செய்யறதில்ல. இப்போ ஒரு வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா அந்த வன்கொடுமைக்கு எதிராக இப்ப எங்க கட்சிக்காரங்க போய் சொல்றாங்க, இது ஒரு சாதி அடிப்படையில இந்த தாக்குதல் நடந்திருக்கு, நீங்க இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ள வழக்கு போடுங்கன்னா போடுறதே கிடையாது. அதை ஒரு சாதாரண வழக்குல போட்டு கைது. அப்படியே நாங்க அழுத்தம் கொடுத்தா கூட இந்த பக்கம் ஒரு வழக்கு, இந்த பக்கம் ஒரு வழக்கு, பாதிக்கப்பட்ட மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. அதை சமன்படுத்திடுறாங்க. அடிச்சவன் மேல வழக்கு, அடி வாங்கினவன் மேல வழக்கு. இதுதான் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறையா. பிசிஆர் பத்தி நீங்க பேசுறீங்க, பிசிஆர் பதிவு செய்யறது இல்ல, இப்படி ஒரு ஆதங்கத்தை முன் வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பிசிஆர் தவறுதலா அவதூறா பயன்படுத்தப்படுது. இப்ப சமீபத்துல தஞ்சாவூர்ல கூட ஒரு இளைஞர் காவல்துறையால தாக்கப்பட்டிருக்காரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாங்க, அந்த விசிக நிர்வாகி உன் மேல பிசிஆர் போட்டு உள்ள வச்சிருவேன்னு மிரட்டினாரு. பிறகு அந்த காவல்துறை அதிகாரியுமே என்கிட்ட சொன்னாங்க, அவங்க உங்க மேல பிசிஆர் போட்டுருவாங்கப்பா, உன்னை பாதுகாக்கத்தான் நாங்க வந்தோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான், என் மேல அவங்க பிசிஆர் போட முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்படி பிசிஆர் தவறா பயன்படுத்துறாங்களா விசிகாவினர்? அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளவங்க யாருமே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறா பயன்படுத்துறது இல்லை. இது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சில பேர் இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறது உண்மைதான். நான் அதுல உண்மையை நான் ஒத்துக்கிறேன். ஒரு சிலர் அவங்க எந்த கட்சிக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க, கட்சி சாராதவங்க. ஏன்னா கட்சிக்குள்ள இருந்து அந்த வேலையை செஞ்சா கட்சி கேள்வி கேட்டுரும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இயங்கக்கூடிய எந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் பிசிஆர் சட்டத்தை தவறா பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கட்சி சாராத சில வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பெரும்பாலும் வழக்கறிஞர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இது ஒரு சிலர் கட்சி சாராத, எந்த கட்சியுமே சாராத வழக்கறிஞர்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. இவங்க என்ன பண்றது, இவங்க அந்த பிசிஆரை தவறா பயன்படுத்துறாங்க. ஏதாவது பிசிஆர் SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஆனால் இந்த ஒரு சிலர் அங்கொன்று இங்கொன்றுமாக யாரோ ஒரு சிலர் இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக ஒட்டுமொத்தமா அந்த சட்டத்தை நம்ம நீர்த்து போச முடியாது. இப்ப சிவில் சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க, சிவில் சட்டத்தை காலி பண்ணிடலாமா?
கிரிமினல் சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்துறாங்க, ஐபிசி தவறா பயன்படுத்துறாங்க, அதை காலி பண்ண முடியுமா? புரியுங்களா உங்களுக்கு? அப்ப இதை மட்டுமே ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் வந்து இந்த மக்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்குது. இப்ப ஒரு சட்டத்தை தவறா வந்து பயன்படுத்தப்படுகிற அப்படின்னா அதுக்கு உடனடியா இருக்கிறது காவல் நிலையம் தான். தனி ஒரு மனுஷன் வந்து ஒரு சட்டத்தை தவறா பயன்படுத்த முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்குரிய செக்ஷன் இருக்கு, கிளாஸ் இருக்கு. அந்த சட்டத்துடைய அந்த செக்ஷனை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? எங்க போய் பயன்படுத்துவீங்க? பயன்படுத்தக்கூடிய இடம் எது? காவல் நிலையமும் நீதிமன்றம் தான். ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம், பயன்படுத்தக்கூடிய இடம் காவல் நிலையமும் நீதிமன்றம் தான். அப்ப காவல் நிலையத்துல ஏற்கனவே நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? SCST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எந்த காவல் நிலையம் முறையா பயன்படுத்துறது இல்ல. IAS படிச்சாலுக்கும் அது தெரியறது இல்ல, IPS படிச்சாலுக்கும் தெரியல. நாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கோம். அப்படின்ற நிலைமையில எங்கோ ஒரு சில காவல் நிலையம் தவறா பயன்படுத்துறாங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரோ SIயோ ஒட்டுமொத்த அந்த போலீஸ்காரங்க தான் தப்பா பயன்படுத்துறாங்க, தவறா பயன்படுத்துறாங்க. சில இடங்கள்ல வந்து ஒரு இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை தூண்டி விட்டு காவல் நிலையம் தவறா பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த சாதி வெறியர்கள் வந்து கூடாரமா இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து என்ன செய்யணும்? காவல்துறை நீங்க கண்டிச்சு போராடுங்க. நீ எப்படின்னா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீ தவறா பயன்படுத்தலாம் அப்படி நீ காவல்துறைக்கு எதிராக பேசுங்க. சட்டத்தை நீங்க எப்படி காலி பண்ண சொல்லலாம்? இந்த தஞ்சாவூர்ல காவல்துறை திருப்பி அடித்த அந்த இளைஞர் என்ன சொல்றாரு? அந்த இளைஞரை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவர் விசிகாவை தான் குற்றம். அந்த ஏங்க விசிகா தனியா சாலை மறியல் பண்றாங்க. அந்த பகுதியில் அந்த பக்கம் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தடுக்குது. அதை கேட்டுட்டு இருந்தா தன் தம்பி வேற பக்கம் போக வேண்டியதானே? ஏன் வாக்குவாதம் பண்ணணும்? அப்படி அந்த வழியில தான் போவேன் அப்படின்னா நீங்க கோரிக்கை வைங்க, நான் அவசரமா போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஓரமா வழி விடுங்க. அது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. ஒரு சாலை மறியல் நடக்கிறப்போ ஒரு ஓரமா டூ வீலர் எல்லாம் போய்கிட்டே இருக்கும், ஆட்டோ போகும், குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி போறவங்க ஒதுக்கிடுவாங்க. காவல்துறை ஒதுக்கும், சாலை மறியல் பண்ணக்கூடியவங்களும் ஒதுக்கி இடம் விட்டுருவாங்க. ஒரு சாவுக்கான பிணம் போனா கூட ஒதுங்கிறாங்களா இல்லையா? புரியுங்களா? அப்ப அந்த இடத்துல தம்பி வந்து வாக்குவாதம் பண்றான். எதிர்த்து வாக்குவாதம் பண்ணி கையெல்லாம் ஓங்கி பேசும்போதுதான் காவல்துறைக்கும் அவருக்கும் ஒரு கைகலப்பாய பண்றா. அப்படி புரியுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு இடத்துல நம்மளுடைய அணுகுமுறை தான் நம்ம என்ன அப்படின்றது காட்டும். நம்முடைய அணுகுமுறை தான் நம்ம நினைக்கிறத வந்து சாதிக்க வைக்கும். இந்த PCR சட்டமோ அல்லது இடஒதுக்கீடோ, அட்ராசிட்டிஸ் ஆக்டோ, PCR சொல்லாதீங்க, SCST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லுங்க. SCST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், இந்த விஷயங்களா இருக்கட்டும் அல்லது இடஒதுக்கீடு விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் விசிக பின்வாங்கிருச்சு. கட்சியை காப்பாத்துறதுக்காக தான் இன்னைக்கு தாவேகா கூட்டணி வச்சிருக்காங்க. இப்படி சட்டசபையிலேயே கணேஷ்குமார் அவர்கள் பேசுறாங்க. விசிகா சமரசம் செஞ்சிருச்சு. குறிப்பா இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையில அன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் திரும்ப பேசுனாங்க, இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் பேசுறாங்க. எதனால அப்படி பேசுறாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. எங்க வந்து இது இந்த கணேஷ்குமார் பாமக MLA வந்து புதுசா சட்டசபைக்கு வந்ததுனால பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு விரும்புறாரு. புதுசா வந்திருக்கோம்ல, நம்மளும் பேசுறத 4 பேர் பார்க்கணும் அப்படின்றா ஏதோ வந்து கவன ஈர்ப்பு அப்படின்றது சட்டசபையில தான் இருக்கும். அது மாதிரி அவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் நாங்க இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா, ஏன்னா நீங்க முதல்ல உங்க பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்க. உங்க கட்சியோட தொண்டர்கள்லாம் பாஜகவை மாறி போயிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் சொல்றாரு, நாங்க நீட் விவகாரத்துல நீட் வேண்டான்னு சொல்றோம், பாஜகவை எதிர்க்கிறோம். நான் எங்க எதிர்க்கிறீங்க? ஏன் வந்து இது 10 விழுக்காடு அது என்ன EWS, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? போய் நாடாளுமன்றத்துல என்ன பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ்? இல்ல அதுல சிபிஎம் வேற நாடாளுமன்றத்துல இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க. அவருடைய அட்டெண்டன்ஸ் எடுத்து பாருங்க, என்ன பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நாடாளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கை வைத்தார், ஏதோ ஒரு செய்தி இருக்கா? சரி, இப்ப சமீபத்துல இருங்க இந்த சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க போய் பாஜக லாக் ஆயிட்டீங்க. ஏன்னா முதல்ல உங்க கட்சியை நீங்க காப்பாத்திக் கொள்ளுங்க, உங்க கட்சியை காப்பாத்திக்கங்க. நீங்க 20 MLA இருந்தீங்க, 18 MLA இருந்தீங்க. இன்னைக்கு வந்து கழுதை தேஞ்சு கட்டருமானது மாதிரி நீங்க 4 MLA வந்து நிக்கிறீங்க. நீங்க இப்ப ஆகஸ்ட் 17 வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாட பாத்தீங்களா? தமிழ்நாடே வந்து திணறுச்சு. தமிழ்நாடே திணறுச்சுங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்து என்ன அவதூறு பரப்புனாங்க? விசிகா பூரா வந்து தாவேகா போயிட்டான்னு அவதூறு பரப்பலையா? இன்னைக்கு என்னவாச்சு? ஒவ்வொரு இளைஞனும் வெறி கொண்டு அந்த மாநாட்டுக்கு வந்தான். நாங்க வந்து என்றைக்கு விசிகா தான், ஆனா கட்சி நாங்கள் என்றும் என்றைக்கு விசிகா தான் எங்க தலைவர் எழுச்சி தமிழர், தமிழ் தேசிய போராளி, சமூக நீதி போராளி, எங்க தலைவர் எழுச்சி தமிழர் தாண்டா எங்க தலைவர், விசிகா தான் எங்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு ஆரவாரத்தோடு முழக்கம் போட்டு வந்தான் பல லட்சம் தொண்டர்கள். நீங்க வந்து சும்மா கவனத்தை இருக்கிறதுக்காக சட்டசபையில வந்து கட்சியை காப்பாத்திங்கன்னா முதல்ல நீங்க உங்க கட்சியை காப்பாத்திக்கங்க. எங்க கட்சி என்னைக்குமே வந்து ரொம்ப
எறும்பு எக்கு கோட்டையா தான் இருக்கு. ஏன்னா இப்ப சவுக்கு சங்கரே அதை கிண்டல் அடிக்கிறாரு. அடங்குமுறை அத்துமீறுன்னு சொன்னாங்க, அந்த கட்சியோட தலைவரையே பேச விடாம அத்துமீறிட்டாங்க அப்படின்னு அவர் சவுக்கு சங்கரே கிண்டல் அடிச்சு பேசுறாரு. ஏங்க அடங்குமுறை அத்துமீறுன்னு சொன்னோம், இன்னைக்கு அங்கங்க வந்து எல்லா இடத்துல ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இல்ல கட்சியோட தலைவரே பேச விடாம அவரையே நெருக்கி ஆமாங்க அடங்க மறுத்து அத்துமீறி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்க தலைவரை தொட்டு பார்ப்பதற்காக அவரோடு வந்து பக்கத்தில் நிற்பதற்காக ஆசைப்பட்டு வர்றாங்க. வேற எந்த தலைவருக்கு இப்படி நடக்கும்? எந்த தலைவரை அந்த கட்சி தொண்டன் தொட்டு பார்க்க ஆசைப்படுவான்? இங்க நடக்குதா இல்லையா? தலைவர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஓடி வர்றான்ல, தொட்டு பார்க்க ஆசைப்படுறான்ல, அது ஒரு கை கொடுக்க ஆசைப்படுறான்ல. ஒரு வீடியோ பாத்தீங்களா, மருத்துவர் ராமதாஸ் ஐயா போகும்போது ஒரு அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒரு சின்ன குழந்தைய ஒரு சின்ன பையனை பொண்ணும் அழைச்சிட்டு போய் ஒரு சாலை கொடுக்க போறாரு. அப்படி திரும்பி பார்த்துட்டு அவரை தட்டிட்டு போறாரு. அந்த பொக்கை தூக்கி கீழே போட்டாரு. பாத்தீங்களா வீடியோ? அதுதான் அங்க. இங்க அப்படி இல்ல சார். அவரோட மேடைகளையும் வரிசையா எல்லாரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது வேறங்க, அது வேற. ஒரு கடையில தொண்டன் கிட்ட போய் தொட்டு பேசி பழக முடியுமா? இல்ல அது ஏதோ ஒரு இங்க இருக்கு, இங்க இருக்கு. கடைகோடியில கிராமத்துல குக்கிராமத்துல ஒடுக்குமுறைக்கு உள்ளாயி சாதி என்கின்ற அந்த சிறைச்சாலைக்குள்ள கடந்தவன் இன்னைக்கு அந்த கட்டு உடையுது, அந்த அடக்குமுறை உடையுது, ஒடுக்குமுறை உடையுது. அப்ப நமக்கான தலைவர் யாரா? நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். போவோண்டா மாநாட்டுக்கு, அவரை பார்ப்போம்டா, அவர் தொட்டு பார்ப்போம், பக்கத்துல நிற்போம் அப்படின்னு அந்த ஆரவாரத்துல வர்றான். இந்த ஆரவாரம் எந்த கட்சியில இருக்குங்க? அந்த கட்சி தலைவர் கார் மேல ஏறி உட்கார்றாங்க, காரை தவிக்கிட்டு வர்றாங்க. திருமாவர்களே பல இடங்களை அப்படியே தம்பி சும்மா அமைதியா தம்பி அப்படின்னு அவரே கண்டிச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, அண்ணன் மீது தம்பி பாசம் வச்சு வர்றான், அண்ணனும் தம்பியை கண்டிக்கிறாரு. அந்த பேச்சு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. எங்க கட்டுப்பட மாட்டான்? அது ஒரு குடும்பம். விசிகாவது ஒரு குடும்பம், புரியல? வேற அரசியல் கட்சி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் இது குடும்பம். இங்க எல்லாமே அண்ணன் தம்பி உறவு, பாச பிணைப்பு. இப்படிதான் நாங்க இருக்கிறோம். எங்க சிஸ்டம் மாதிரி வேற எந்த கட்சியிலும் கிடையாது. எல்லாம் குடும்பமா நாங்க இயங்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆரவாரங்கள்லாம் இருக்கதான் செய்யும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கா? கொள்கைக்காக வந்தால அதை பாரு நீ. கடைசியில் கொள்கையை பேச முடியல. கொள்கையை பேச முடியல. என்ன பேச முடியல? அந்த அன்னைக்கு இருக்க சூழலுக்கு அவர் பேச முடியாம போயிருக்கலாம். எங்க கட்சியில போய் ஒரு ஒன்றிய செயலாளர் கூப்பிடுங்க, தமிழ் தேசிய எழுச்சியை பத்தி பேசுவான். தமிழ் தேசிய எழுச்சினா என்னன்னு பேசுவான். ஒரு முகாம் செயலாளர் கூப்பிட்டு பேசுங்க. வேற எந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு முகாம் செயலாளர் கூப்பிட்டு விசிக காரனோட அரசியல் பேச சொல்லுங்க, அரசியல் பேச சொல்லுங்க, வைப்பான். ஒரே மேடையில விவாதிக்க சொல்லுங்க. இல்ல கடந்த காலங்கள்ல விசிக நடத்தின தமிழ் தேசிய மாநாட்டுல திமுகவும் அண்ணா திமுகவையும் கடுமையா விமர்சிச்சுக்கிறாங்க, திராவிடத்தை விமர்சிச்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு திராவிடத்தை விமர்சிக்கிறது இல்லையே. திராவிடத்தை எங்கங்க நாங்க எங்க திராவிட இயக்க இல்ல தாய்மன் பத்திரிகையில திருமாவர்களே எழுதியிருக்கிறாங்க, ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இருங்க, ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது விமர்சனங்கள் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இப்ப திராவிட இயக்க அரசியல் என்பது தேவையானது. திராவிட இயக்க அரசியல முன்னெடுத்த திமுக தப்பு செஞ்சிருக்கலாம், திராவிட இயக்க அரசியல முன்னெடுத்த அதிமுக தவறு செஞ்சிருக்கலாம். இல்ல பெரியாரையே விமர்சிக்கிறீங்க, திராவிடத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப பைபிள் இருக்கு. பைபிள் நல்ல கருத்துக்கு தான். பைபிள படிக்கிறவன் தப்பு செஞ்சா பைபிள தப்புன்னு சொல்லுவீங்களா? குரான் இருக்கு, நல்ல கருத்துக்கள் தான். அப்ப குரான் படிக்கிறவன் தப்பு செஞ்சா குரானை தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்பு செஞ்சது வேற, தத்துவங்கள் வேற. தத்துவம் என்பது வேறு, அந்த தத்துவத்தை படித்தவன், தத்துவத்தை கையில் எடுத்தவன் தவறு செய்வது என்பது வேறு. இது அப்படிதான் பார்க்கணும். திராவிட இயக்க அரசியல் உருவாக்கப்பட்டது சமூக நீதிக்காக. அந்த சமூக நீதியை உள்ள அந்த சமூக நீதியை அனுபவிச்சுட்டு பொருளாதாரத்திலே அதிகாரத்திலே மேம்பட்ட பிறகு அவன் சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் போது இந்த குற்றம் யாரு, குற்றவாளி யாரு? அந்த தத்துவமா, அந்த தனிநபரா? தத்துவம் தப்பு கிடையாது, தனிநபர் தவறானவன். இப்ப தத்துவமே தவறு அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் தாய்மன் எழுதியிருக்கிறார். தத்துவம் தவறு சொல்ல வரல. அவர் அன்றைய காலகட்டத்தில் தந்தை பெரியார் மீது சில கேள்விகளை வச்சிருக்காரு. அவரு திராவிடர் கழகத்திலிருந்து உருவாகி வந்தவருங்க. அவர் நேரடியாக விசிகாவுக்கு வரல. அவர் திராவிடர் கழகத்திலிருந்து உருவாகி வந்தவர். கடவுள் மறுப்பு கொள்கை அவருக்கு இருக்கு. அப்புறம் எழுத்தாளரா பரிணாமம் பெறாரு. அதுக்கப்புறம் விசிகாவுக்கு வர்றாரு, 2006 வர்றாரு. அதனால அவருடைய பார்வையில சில கேள்விகளை வச்சாரு, அவ்வளவுதான். அந்த கேள்விகள் அதோட முடிஞ்சு போச்சு. அதை பெரியாரியவாதிகள்லாம் சுட்டி காட்டினாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு விசிகாவுடைய கொள்கை தலைவர்களா புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேராசன் காரல் மார்க்ஸ் நாங்க வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா கடந்த காலங்களில் திரும்ப அவர்கள் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு பேசியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ரெண்டும் ஒண்ணு தானே பேசுறாங்க. அப்படி இல்ல, நீங்க நல்லா கேளுங்க. திராவிட தேசியம் என்று ஒன்று இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. புரியுங்களா? திராவிட தேசியம் என்று ஒன்று இல்லை. ஏன்னா திராவிட மொழின்னு ஒண்ணு கிடையாது, தமிழ் மொழி உண்டு. திராவிட குடும்பத்தின் மொழி தான் அது. தமிழ் என்பதும் கன்னடம் என்பதும் தெலுங்கு என்பதும் மலையாளம் என்பது திராவிட மொழி குடும்பம். ஆனா
திராவிடத்துல வந்து ஒரு மொழி கிடையாது. ஒரு தேசிய இனம் என்பது ஒரு மொழிக்குள் அடங்குகிறது. ஒரு தேசிய இனம் என்பது ஒரு மொழிக்குள் அடங்குகிறது. அப்படி ஒரு மொழிக்குள் அடங்குகின்ற ஒரு தேசிய இனத்தை நீங்க தமிழுக்குள்ள அடக்கலாம், மலையாளத்துக்குள்ள அடக்கலாம், தெலுங்குல அடக்கலாம், மராட்டிக்குள்ள அடக்கலாம், கன்னடத்துக்குள்ள அடக்கலாம். ஆனா திராவிடத்துக்குள்ள அப்படி அடக்க முடியாது. திராவிடம் என்பது கருத்தியல். அந்த அடிப்படையில் சொன்னாரு எங்க தலைவர் வந்து, திராவிட தேசியம் என்பது இல்ல, ஆனா தமிழ் தேசியம் உண்டு அப்படின்னு தெளிவாக பேசியிருப்பாரு. இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கரை இதை முன்மொழிஞ்சிருக்காரு. இந்தியாவின் பூர்வகுடி மக்கள் நாகர்கள், அந்த நாகர்கள் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள். எப்படி? இந்தியாவின் பூர்வகுடி மக்கள் நாகர்கள், அந்த நாகர்கள் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள் அப்படின்ற. அதுக்கு இன்னொரு சான்று சொல்றாரு. இந்தியாவை மூணாவது இந்தியா பாருங்களேன், இந்தியாவின் கடைகோடி நாகர்கோயில், இந்தியாவின் கடைகோடி நாகர்கோயில், இந்தியாவின் மையப்பகுதி நாகபுரி, நாக்பூர் என்று சொல்லக்கூடிய நாகபுரி, இந்தியாவின் வடகோடி நாகர்லாந்து. புரியுது உங்களுக்கு? தெற்க நாகர்கோயில், மையத்துல இந்தியாவின் மையத்துல நாகபுரி, நாக்பூர் என்று சொல்லக்கூடிய நாகபுரி, வடக்க நாகர்லாந்து. இந்த லேண்ட் என்பது ஆங்கில சொல், இடம் என்ற பொருள். பூரி, நாகபுரி என்றால் இடம் என்று சொல். கோயில் என்பது இடம். மூணு ஒத்து போதா? கோயில் என்றாலும் பூரி என்றாலும் லேண்ட் என்றாலும் ஒரே பொருள் தான். இது அம்பேத்கர் வந்து ஆய்வு பண்றாரு. இந்தியாவின் பூர்வகுடி நாகர்கள், அந்த நாகர்கள் தெற்கில் இருந்து, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, அவர்களும் திராவிடர்கள் அப்படின்றார். நாகர்களும் திராவிடர்கள். அந்த திராவிடம் தான் மருவி தமிழர் அப்படின்னு மாறி தமிழரா வந்து அடையாளப்படுத்தப்பட்டு அவர் சொல்றாருங்க. புரியுது உங்களுக்கு? அந்த இடத்துல இருந்து எங்க தலைவர் அந்த கருத்தை வந்து சொல்றாரு. அம்பேத்கர் அவர்கள் நாகர்களை தமிழர்கள்னு சொல்றாரா, திராவிடர்னு சொல்றாரு? ரெண்டு ஒண்ணுதான் சொல்றாரு. ரெண்டு வெவ்வேறு சொல்ல, ரெண்டு பேரும் ஒன்னாதான் சொல்றாரு. திராவிடம் என்ற சொல்லில் இருந்தா தமிழ் வந்து உருவாகும் சொல்றாரு. அவர் நீண்ட நெடிய ஆய்வின் மூலம் சொல்றாரு. சும்மா போறம்போக்குலன்னு சொல்லல, நீண்ட நெடிய ஆய்வின் மூலம் வந்து அம்பேத்கர் அதை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டுல காலங்காலமா தமிழ் தேசிய அரசியல் வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி தப்பா பேசுறாங்க. பெரியார் எங்கேயாவது தமிழ் தேசியம் பேசக்கூடாதுன்னு சொன்னாரா? தமிழ் தேசிய அரசியலுக்கு எங்கேயாவது யார் எதிரி? தமிழ் தேசிய அரசியலுக்கு யார் எதிரி? தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரி இந்துத்துவ தேசியம், இந்து தேசியம், இந்திய தேசியம். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, தமிழர் அல்லாதோர் ஆள்றாங்க இங்க, தமிழர் அல்லாதோர் அப்படிங்கிற அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது தமிழர் அல்லாதோர் இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, அன்றைக்கு வந்து சென்னை என்பது ஒரு மாகாணம். சென்னை மாகாணம், மைசூர் மாகாணம், கொல்கத்தா மாகாணம், மும்பை மாகாணம், இப்படி அந்த மாதிரி வந்து இதா இருந்தது. ரெஜிமெண்ட் அல்லாது சென்னை மாகாணம், சென்னை மாகாணம் அப்படி இருந்தது. அப்ப இந்த சென்னை மாகாணத்துக்குள்ள வந்து தமிழ்நாடு அடங்குது, ஆந்திராவில பாதி அடங்குது, கர்நாடகா அடங்குது, கேரளாவில பாதி அடங்குது, அங்கிட்டு திருவிதாங்க ஒரு சமஸ்தானம் வந்துருது, கொஞ்சம் வந்தது. அப்ப சென்னை வந்து உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ், தலைமையிடம், தென் மாநிலங்களுக்கான தலைமையிடம் வந்து சென்னையா இருக்கு. அப்ப படிப்பதற்கு, தொழில் தொடங்குவதற்கு, பிழைப்பதற்கு எங்க ஓடி வர்றாங்க அப்படின்னா சென்னை நோக்கி ஓடி வர்றாங்க. அப்படி வந்தவங்க தான் ஆந்திரா வந்து வர்றாங்க. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பு 1956க்கு முன்பு, அது 100, 200, 300 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துடுறாங்க. நீங்க இவரு கிருஷ்ணராயரா படையெடுப்பு நடந்தது, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் படையெடுப்பு நடந்தது, நாயக்க மன்னர் ஆட்சிகள் படையெடுப்பு நடந்தது. இது வந்து இங்க சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்குள்ள படையெடுப்பு நடந்துச்சுல, சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு படையெடுப்பு நடந்துச்சு, அடிச்சுக்கிட்டாங்க. இவங்களை யாருமே வந்து யாரு இவங்களை அழிச்சது? பாண்டிய மன்னர்களை யார் அழிச்சது? சோழ மன்னர்கள் அழிச்சாங்க. சோழ மன்னர்களை யார் அழிச்சது? பாண்டிய மன்னர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மராட்டியத்திலிருந்து வந்த சரபோஜி மராட்டியத்திலிருந்து படையெடுத்து வந்து தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து தமிழ் மன்னனை தஞ்சாவூர்ல தோக்கடிச்சா சரபோஜி மன்னன். சரபோஜி வந்து அங்க அரண்மனை இருக்கு, தஞ்சை, உலகத்திற்கு சோறு போட்ட தஞ்சை. அங்க உற்பத்தி ஆகிற நெல் உலகம் பூரா போச்சு. கடல் கடந்து கப்பலை கொண்டு போய் அந்த காலத்துல சேர்த்தாங்க மன்னர்கள் காலத்துல. அப்படிப்பட்ட இடத்துல யார் தோற்கடிச்சது? சரபோஜி மன்னன் தோற்கடிக்கிறான். அப்ப இது இந்த மன்னர்கள் படையெடுப்பு என்பது தவிர்க்க முடியாது, இது நடக்கதான் செய்யும். அப்படி வரும்போதுதான் நீங்க வந்து நிறைய வந்து வேறு வேறு மாநிலங்களுக்கு இங்க வந்தாங்க. ஏன் வந்து நாயக்க மன்னர் ஆட்சி காலத்துல சௌராஷ்டிரா எப்படி வந்தாங்க? மதுரையில சௌராஷ்டிரா, மதுரை மத்திய தொகுதி ஃபுல்லா சௌராஷ்டிரா ஓட்டு தான். சௌராஷ்டிராக்கள் இருக்காங்க. சென்னையில சவுகார்பேட்டை எப்படி இருக்கு? இது வந்து தவிர்க்க முடியாதுங்க. இடம் விட்டு இடம் பெயர்ந்து மனிதன் வாழ்வு தவிர்க்க முடியாது. அங்கதான் நாகரிகம் பிறக்குது, அங்கதான் வந்து வளர்ச்சி என்பதே இருக்குது. நீ ஒரே இடத்துல இருந்தா, இப்போ ஒரு தண்ணி ஒரே இடத்துல இருக்குது, அது என்ன ஆகும்? பாசி பிடிச்சி தேங்கி போய் துர்நாற்றம் அடிக்கும். ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு, அது துர்நாற்றம் இருக்காது. அப்படிதான் மனித வாழ்க்கையும். மனிதன் உற்பத்தியான காலத்துல எந்த நிலத்தில் உற்பத்தி ஆனானோ உருவானானோ அதே இடத்துல இருக்கிறான். இடம்பெயர்ந்து போறான்ல. அம்பேத்கர் என்ன சொன்னாரு?
இந்தியாவின் பூர்வ நாகர்கள் அவங்க தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்னு சொல்றாருல. அப்ப நகரதான் நாகரிகம், நகர்ந்து செல்வதுதான் நாகரிகம், நகர்ந்து போவதுதான் அறிவு. புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் வந்து இதை எடுத்துக்கணும். அப்ப தெலுங்கர் பேச வந்தாங்கன்னா அது இடம் கொடுத்தது யாரா? தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கன்னா இடம் கொடுத்தது யாரு? ஓ முன்னோர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய நீங்க அந்த இடத்த கொடுத்தீங்க. நாங்கள் இடம் கொடுத்தோம். சாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. எவனெல்லாம் இன்னைக்கு ஆண்ட சாதின்னு வந்து மார்பை தட்டிக்கிறானோ, பெருமை பேசிக் கொள்றானோ, இந்த சாதி வெறியர்கள் தான் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்க. குற்றம் நீ செஞ்சது. தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தாரை வார்த்தது உன்னுடைய குற்றம். யார சொல்ற? நீதான் குற்றவாளி. அதை யார சொல்ற? எவனெல்லாம் இன்னைக்கு அந்த அரசியல் பேசுறா குற்றவாளிங்க. நாங்க பேசுற தமிழ் தேசியம் என்பது வேறு, அவங்க பேசுற தமிழ் தேசியம் என்பது வேறு. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு பேசுற தமிழ் தேசியம் அண்ணன் திருமாட்டு வந்து கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. கத்துக்கிட்டீங்கல்ல. நாங்க எங்கேயுமே வந்து தெலுங்கர்களே வெளியே போ, கன்னடர்கள் வெளியே போய் சொல்லல. நாங்க சொல்ல தமிழ் தேசியம் எப்படி வெற்றி பெறும்? நாம் தமிழர் கட்சியில என்ன சாதி ஒழிப்புக்கான என்ன திட்டம் இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? சாதி மறுப்பு திருமணம் எத்தனை பேர் பேசுறீங்க? சாதி மறுப்பு திருமணம் எத்தனை பேர் நடத்துறீங்க? திக வந்து சாதி மறுப்பு திருமணம் நடத்திட்டு இருக்கு. பெரியார் ஈசம் பேசக்கூடியவங்க சாதி மறுப்பு திருமணத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசுறவங்க ஏன் வந்து சாதி மறுப்பு திருமணத்தை செய்ய மாட்டீங்க? இல்ல, அதே குற்றச்சாட்டு அவங்க பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, திராவிடர் கழகத்தில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் யாரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணிருக்காங்க, குறிப்பா பட்டியல் சமூகத்தில இருந்து யாரு பொண்ணு எடுத்திருக்காங்க, பொண்ணு கொடுத்து நிறைய பண்றாங்க. நீங்க அப்பெல்லாம் பேசக்கூடாது. தலைவர்கள் அன்றைக்கு அவங்க வயசாகி போச்சு, அன்னைக்கு இப்ப வேற குடும்ப சூழல் பண்ணிருக்கலாம். ஆனா இன்றைக்கு திராவிட கழகத்துல பார்த்தீங்கன்னா ஏராளமான சாதி மறுப்பு திருமணங்கள் BC to BC பண்ணிக்கிறாங்க, BC to MBC பண்ணிக்கிறாங்க, BC to SC பண்றாங்களா அப்படின்னு. சரி, உங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க BCக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பண்றீங்களா? இல்ல தமிழ் தேசியம் பேசுற பெரியார வந்து எதுக்குற? அப்ப நீ சாதி மறுப்புக்காக சாதி ஒழிப்புக்காக ஏதாவது உருப்படியா செய்ய, சாதி விட்டு சாதி திருமணம் பண்ண. கண்டிப்பா வந்து நீ சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணணும். உங்க கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மீண்டும் நம்ம பேசின விஷயங்களுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். இப்ப பாமக கணேஷ்குமார் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதை மையமா வச்சு சில பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விசிக தாவிக கூட்டணியில இருந்து வெளியே போக போகுது, பாமக உள்ள வரப்போகுது அப்படின்னு பேசுறாங்க. அப்படி எதுவும் சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன் அவரு வந்து இப்ப தாவிக அரசுக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா? பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க விமர்சனம் பண்றாங்க, ஒரு சில செயல்பாடுகளை வந்து ஆதரிச்சு பேசுறாங்க. அது வேற, அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு. விசிக வந்து இன்றைக்கு தாவேக ஆட்சி அமைப்பதற்கு விசிக வந்து ஆதரவு கொடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து போதுமான ஆட்கள் இருக்கின்ற போது தேவையில்லாம பாமக உள்ள இழுக்க மாட்டாங்க. ஏன்னா பாமகவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நிறைய கோரிக்கை வைக்கக்கூடிய, எங்களுக்கு அதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து விஜயால தாக்கு பிடிக்க முடியாது, திரு விஜயால தாக்கு பிடிக்க முடியாது. அது ரொம்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு செல்லாக மாட்டோம். விசிக தான் மக்கள் பிரச்சனைகளுக்காக நிறைய அழுத்தம் கொடுப்பாங்க. விசிக மக்கள் பிரச்சனைக்காக அழுத்தம் கொடுக்குறது வேறங்க. திமுக ஆட்சி காலத்துல கொடுத்துருக்கோம், அதிமுக ஆட்சி காலத்துல அது வேற. விசிக உள்ள வச்சுக்கிட்டா நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும், அது வேற. அது வந்து ஒரு அரசாங்கம், அது எங்களுடைய கடமை, அது அரசு வந்து கையாள, அது வேற. ஒரு தனிப்பட்ட முறையில இப்ப வந்து எஸ்பிஏ போடு, கலெக்டரை போடு, அந்த துறைக்கு அவரை போடு இவரை போடு, எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்றதெல்லாம் வந்து பாமக நிறைய கோரிக்கை வைப்பாங்க. அது வந்து இவங்களால செய்ய முடியாது. அதனால வந்து அது செய்யறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்படிலாம் ஒரு நகர்வு வந்து இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பாஜகவோட சேர்ந்து அவர் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எம்பியா இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஏதோ ஒன்றியத்தில் அமைச்சர் பதவி கிடைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்க வந்து பாஜக கொள்கை சொல்லுன்ற போது, காங்கிரஸ் வந்து இந்த அணியில இருக்கும்போது பாமக உள்ளவருக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம அந்த ஒரு கோணத்திலையும் பார்க்கணும். காங்கிரஸ் தொடர்ந்து இப்ப விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாவிக மாணிக்கம் தாகூரே விமர்சிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதவர்ஜுனா தொடர்ந்து விசிகாவுக்கு ஆதரவா விசிகாவோட குரலை அவர் முழங்குறாரோ. ஏன்னா அண்ணா அறிவாலயத்துல நீங்க அண்ணல் அம்பேத்கர் சிலையை வைப்பீங்களா, பெரியார் சிலையை வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அவர் வைக்கிறாரு. எப்படி சார் அவருடைய ஒரு அது நியாயமான கோரிக்கை தானே? இப்ப நம்ம வந்து திமுகவை எப்படி பாக்குறோம்? அவங்க வந்து கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப அவங்களுக்கு வந்து கொள்கை தலைவருடைய சிலைகள் அங்க இருக்கணும். தலைவர் கலைஞர் சிலையை மட்டும் வாசல் வச்சிருக்காங்க. முரசொலி மரம் சிலை இருக்கா, அண்ணா சிலை இருக்கு, கலைஞர் சிலை இருக்கு. அப்ப தந்தை பெரியாருடைய சிலையை வந்து அங்க நிறுவப்படுறதுல அது ஒரு நல்ல கோரிக்கை தான். அதுல அம்பேத்கருடைய சிலை வந்து நிறுவப்படணும். ஏன்னா ஒரு கட்சி அலுவலகத்துக்கு பலதரப்பட்ட ஆட்கள் வர்றாங்க போறாங்க. அந்த சிலையில பார்க்கும்போது தான் அந்த தலைவர்கள் மீதான ஒரு ஈர்ப்பு வரும். ஏதோ ஒரு புத்தகத்துல பார்க்கும்போது அந்த தலைவர்கள் படிக்க தோணும். சும்மா அந்த படம் வைக்கிறது, சிலை வைக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து பதியும். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் சொல்றேன். அதெல்லாம் வந்து அம்பேத்கர் சிலையை வந்து அறிவாலயத்துல ஏன் நிறுவப்படல, தந்தை பெரியார் சிலை ஏன் நிறுவப்படலைன்றது மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுப்பிய கேள்வி நியாயமான கேள்வி.
வரவேற்கத்தக்க கேள்வி. நீ சமூக நீதி பேசுறீங்க, சிலை திறங்கன்னு வச்சிருக்காரு. அதே சமயத்துல இன்னொரு கோரிக்கையும் சட்டசபையில பேசும்போது பேசுறேன், என்னன்னா கூட்டணி என்பது தேர்தல் வரைக்கும் தான், கூட்டணி கட்சிகள் அடிமை இல்ல அப்படின்றத எங்களுடைய குரலாவே வந்து அவர் பேசிட்டாரு. அப்புறம் திமுகலாம் வந்து சவால் விட்டாரு, கூட்டணி கட்சியோட வலிமை, அதாவது நீங்க வந்து தனிச்சு நின்று ஒரு 50 தொகுதியோட தொட முடியாது, 10 தொகுதி கூட விசிகா இல்லைன்னா 10 தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. அப்ப கூட்டணி கட்சியோடைய நீங்க வலிமையை வந்து நீங்க உணரல, 15 விழுக்காடு வந்து அவங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசினாரு. அது வரவேற்கத்தக்க கருத்து தான். ஏன்னா இப்ப ஆதவர்ஜனா இப்படி எல்லாம் பேசும்போது ஒரு 2 கேள்விதான், அதோட நம்ம விவாதத்தை முடிவு பண்ணிக்கலாம். ஆதவர்ஜனா இப்படி விசிகாவுக்கு ஆதரவா பல்வேறு கருத்துக்களை பேசும்போது ஆதவர்ஜனா விசிகா விட்டு வெளியே போகும்போது என்ன சூழல் இருந்தது அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, இன்னைக்கு ஆளூர் சானவாஸ் அந்த வேலையை பண்றாரோ, தொடர்ந்து கட்சியோட நிலைப்பாடுகளை விமர்சிக்கிறாரு, பொது ஊடகங்களை விமர்சிக்கிறாரு, எனக்கு சிக்கல் இல்ல, எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்குன்னு அவர் சேர்த்து சொல்றாரு. ஆனா அது ஒரு வெளியே பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்குமா சார்? மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா வந்து விசிகாவின் குரலா ஒலிக்கிறார்னு மட்டுமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அதை முடிக்க முடியாது. அவர் வந்து அம்பேத்கர் வந்து அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கர் எனக்கான தலைவர்னு அவர் அறிவிச்சிருக்காரு. புத்தக வெளியீட்டுல முன்னின்று எடுத்து நடத்தினாரு. அவரு அலுவலகத்துக்கு போனா நிறைய அம்பேத்கர் சிலைகள்லாம் வச்சிருக்காரு. நான் நேரா போய் பார்த்திருக்கேன். அப்ப அவர் வந்து ஒரு அம்பேத்கர்வாதியா இருக்கிறார். அவ அந்த அடிப்படையில வந்து அம்பேத்கர் வந்து ஏன் இல்ல அம்பேத்கர் சிலை இல்லைன்னு சொல்லி கேட்கிறாரு. அதை அப்படிதான் பார்க்கணும். அவருடைய பார்வையில இருந்து அந்த கேள்வி வைக்கிறாரு. சரி, ஒரு கட்சியை விட்டு போயிட்டாரு, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம், போயிட்டாங்க, வேற கட்சியில இணைந்து அமைச்சரா ஆயிட்டாரு. ஆளூர் சானவாஸ் மீது எப்ப நடவடிக்கை? ஏன் வந்து ஆதவர்ஜனா சர்ச்சைக்குள்ள போறேன்? வேற கேள்விக்கு வாங்க. இல்ல, ஆளூர் சானவாஸ் பத்தி கேக்குறேன். ஏன் அவரை பத்தி பேசுறீங்க? அது தேவையில்லாத ஒண்ணு. ஏன் வந்து நான் நிறைய பேசிட்டேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து வியர்வையாலும் ரத்தத்தாலும் பல பேரின் உயிர் தியாகத்தாலும் பணிப்பாலும் வளர்ந்த ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தை கட்சி. வெறுமே பதவி வெறி பிடித்து பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக வரக்கூடியவர்கள் இங்க வந்து தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. இறுதி கேள்வியாக, கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திருமாவர்களே சொல்லியிருந்தாங்க, நான் பலருக்கு என்னால சீட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு அது வருத்தமாவே பதிவு செஞ்சிருந்தாங்க. அடுத்து இப்போதைக்கு சமீபத்தில் நமக்கு இடைத்தேர்தல் வரலாம், அல்லது அதுக்கு அடுத்து பாராளுமன்ற தேர்தல் தான் இருக்கு. ஒரு 2 இடங்கள்ல பாவலன்னு உங்களை குறிப்பிடுறாங்க. நான் பாவலனுக்கு இத்தனை ஆண்டு காலமா தொடர்ந்து அந்த தம்பி பயணிக்கிறாரு, அவருக்கு நான் எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களுடைய உழைப்பை வந்து அங்கீகாரப்படுத்துறாங்க. விரைவில் எப்ப உங்களை பார்க்கலாம், சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ? அதாவது நான் வந்து 1989 நான் அவரை சந்திக்கிறேன். தலித் பேந்தர்ஸ் இயக்கமா இருக்குமா நான் சந்திக்கிறேன். அன்றைக்கு நான் வந்து ஒரு மாணவர் பருவத்துல சந்திக்கிறேன். எனக்குள்ள ஒரு வேட்கை இருந்தது. இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக இங்க யாராவது பெரிய தலைவர்கள் வர மாட்டாங்களா, ஒரு பெரிய போராட்டம் நடக்காதா? நிறைய அந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பேன். நினைப்பேன் இந்த வார் சம்பந்தப்பட்டங்கள்லாம் படங்கள்லாம் நிறைய சின்ன வயசுல பார்ப்பேன். அது மாதிரி போர் சம்பந்தப்பட்ட எல்லா படங்களையும் நான் 90 வரைக்கும் நான் அவ்வளவு படங்கள் பார்த்துருக்கேன். நிறைய அந்த 85, 86, 87 காலகட்டங்கள்ல வந்த எல்லாமே 80ஸ்ல இருந்து வந்த எல்லா படங்களும் போர் நடக்கிற படம் பாருங்க. அப்ப எனக்கு ஒரு வேட்கை இருந்தது, இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து இங்க பெரிய போர் நடக்காதா, ஒரு மாற்றம் நடக்காதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு தாக்கம் இருந்தது. அப்ப இவருடைய பேச்சை கேட்டேன். 1989 ஒரு பேச்சை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமா ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு. மதுரையில யூசி மேல்நிலை பள்ளின்னு இருக்கு, அங்க கேட்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறுவனர் வந்து அண்ணன் மலைச்சாமி எனக்கு அறிவுமானார், பழக்கமாயிட்டார். அவர் தான் ஒரு பேச்சை கேளுன்றார். இருறா ஒருத்தர் ஒரு சிறுத்தை சீரம் இருந்து கேட்டுட்டு போலான்னு என்னை பிடிச்சி நிறுத்தி அங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் நடந்தது. அப்ப அவர் தான் என்னை பிடிச்சி நிறுத்துறாரு. நான் கிளம்பும் போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில வர்றேன், வீட்டுக்கு போலாம்னு வரேன். அப்ப எங்கடா போறேன் நிறுறான்னு சொல்லி இருக்கு, ஒரு சிறுத்தை சீரும் அதை கேட்டு போடான்னு சொல்லி நிறுத்துறாரு. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் முதல் முறையா தலைவருடைய பேச்சு கேட்கிறேன். வெள்ளை சட்டை வெள்ளை பெண் போட்டு ரொம்ப ஒல்லியா உட்காந்து, அவருக்கு 26 வயசு 27 வயசு நினைக்கிறேன். அப்ப பேசுறாரு. அந்த உரை என்பது எனக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. நான் கேட்கும்போது அன்னைக்கு நான் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சேன். 12ஆம் வகுப்பு முடிச்ச சமயம். அப்ப எனக்கு பயங்கரமான ஒரு ஸ்பார்க்கு. நம்ம தேடிட்டு இருந்த தலைவர் இவர் தான் நமக்கான தலைவர். இவர் மூலமா இங்க என்ன சாதிச்சலான்ற மாதிரி எனக்கு அப்படியே அந்த பேச்சை கேட்டு மறுநாளே அவர் போய் பார்த்து, மதுரையில புதூர்ல போயிட்டு அவரு இருக்கிற இடத்துல போய் பார்த்து அப்படியே எனக்கு அந்த பயணம் வந்து அப்படியே தொடர்ந்துச்சு. அப்போ கல்லூரி போய் ஜாயின் பண்றேன். கல்லூரிக்கு அதிகமாக போறதில்ல, கொஞ்சம் போவேன். ஒரு வகுப்பு 2 வகுப்பு அப்படியே உள்ள மதுரைக்குள்ள வந்துடுவேன். அந்த எனக்கு எல்லாமே சொந்தக்காரங்க தானே, அப்படியே அங்கே போக வர அப்படியே பெரும்பாலும் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தலைவர் அந்த மாதிரி சந்திக்கிற மாதிரி, டெய்லி சந்திக்கிறது கிடையாது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சந்திச்சுட்டு, ஆனால் அந்த கருத்து உள் வாங்கிட்டு அப்படி அப்புறம் எங்கள் தலைவரை வந்து எங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போய் அந்த சின்ன வயசுலேயே முகாம் கிளையை தொடங்குறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் செல்வநாதன் ஒருத்தர் இருந்தார், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், கண்ட்ரோல் ஆஃப்
எக்ஸாமினேஷன் அவரும் இவரும் தான் வந்து கலந்துக்கிட்டு அன்னையிலேருந்து அந்த பயணம் வந்து எனக்கு அப்படியே வந்து தொடருதுன்னு வச்சுங்களேன். அப்பெல்லாம் வந்து என் கூட வரக்கூடியவர்கள் வாய்க்கரிசி போட்டு வாங்கடானாரு தலைவர். ஏன் அப்படின்னா இது சாதி ஒழிப்பு களம், இங்க வந்து உயிர் போகலாம், என்ன வேணா நடக்கலாம், நம்ம தியாகம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அப்ப இங்க வந்து நீங்க எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் வந்து அது மாதிரியான கனவுலாம் இங்க கிடையாது, அதுக்கான இயக்கம் இது இல்ல. அப்ப என் கூட வர்றாங்களா வாய்க்கரிசி போட்டு வாங்கினாரு. அந்த சமயத்துல வந்தாள் அந்த அதெல்லாம் அதுல இருந்து இப்போ வரைக்கும் ஆமா கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகி போச்சு. 36 ஆண்டுகளா வந்து அவர் கூடயே வந்து 97 சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் கூட பயணம் பண்றேன். இது இயக்கமா இருந்து கட்சியாகி வெவ்வேறு டைமென்ஷன்ல வந்து இது விரிவடைந்து இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பொது கட்சியா வளரும் போது இந்த சமூகத்தை தாண்டி எல்லா சமூகத்தை சேர்ந்து உள்ள வரும்போது இங்க வந்து ஒரு அதிகார போட்டி வந்து உருவாகுது. இப்ப தேர்தலில் பங்கெடுக்கும் போது அந்த தேர்தலில் பங்கெடுத்து அங்க கிடைக்கக்கூடிய அந்த பதவி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பா ஒரு அங்கீகாரமா பார்க்கப்படுது. எங்க கட்சியில வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய மரியாதை எனக்கு கிடையாது. ஏன்னா என்னோட உழைப்பு வந்து நிறைய அதீதமானது. நான் 89ல என்ன வேகத்தோடு ஓட ஆரம்பிச்சனோ அதே வேகத்தோடு தான் இன்னைக்கு நான் ஓடிட்டு இருக்கேன். சோர்வடையில எங்க கட்சியை பயன்படுத்தி நான் எந்த பெனிஃபிட்டும் நான் அடையல. கட்சியை பயன்படுத்தி நான் எந்த நான் பெருசா வந்து எதுவுமே எனக்கான தேவைகளை கூட நான் பூர்த்தி செஞ்சுக்கல. ஆனா நன்மதிப்பு இவரு வந்து இந்த கட்சி எம்எல்ஏ அப்படின்னு வெளி உலகத்துக்கு இப்ப என்ன வந்து எங்க கட்சிக்காரங்களும் தான் தெரியும். பாவலன் யாரும் எங்க கட்சிக்காரங்களும் தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எங்க கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு தெரிவாங்க. இவங்க இந்த கட்சிக்காரங்க, இந்த கட்சி எம்எல்ஏ. அப்ப ஒரு எம்எல்ஏ பதவி என்பது அதிகாரம் உள்ளது. அந்த பதவியை பயன்படுத்தி இந்த கட்சிக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்யலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது அதிகாரமானது. மக்களுக்காக வந்து நாடாளுமன்றத்தில் பேசலாம், சட்டங்களை வந்து கொண்டு வரலாம். இப்ப அந்த கட்சிக்காக நான் உழைச்சவன், ஓடி நானும் வந்து அர்ப்பணிச்சிருக்கேன், உழைச்சிருக்கேன் போது எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அது இத்தனை ஆண்டு காலம் நான் ஒவ்வொரு தேர்தலுமே கேட்டிருக்கேன். 2001ல கேட்டேன், 2006ல தான் நான் பெருசா அழுத்தம் கொடுக்கல. 2001ல கேட்டேன், 2011ல கேட்டேன், 2016ல வந்து நான் கேட்டேன், கொடுத்தாரு. அன்னைக்கு எனக்கு ஒரு சட்டச்சிக்கல் இருந்து நிக்க முடியல, ஒரு சட்டச்சிக்கல், அதனால என்ன வந்து போட்டியிட முடியல 2016ல. ஆனா 2021ல ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டேன், எப்படியா கொடுத்துருவான்னு நினைச்சேன். 2026ல கிடைக்கல. அப்ப 2026லயே நம்மள எப்படியாவது உள்ள அனுப்பிச்சிருவாரு அப்படின்னா எனக்கு என்னன்னா, எனக்கு நமக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, ஒரு வாதாடக்கூடிய திறமை இருக்கு. அப்ப நம்ம உழைச்சிருக்கோம், கொள்கை சார்ந்து உறுதியா நிக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். கொள்கை சார்ந்து உறுதியா நிற்கும் போது நம்ம அந்த பதவியை பயன்படுத்தி மக்களுக்கு எதாவது செய்யலாம். எனக்கு உண்மைக்கே சொத்து சேர்க்கிற என்னவே கிடையாது, அந்த ஆசையே கிடையாது. 2001ல 1.5 கோடி ரூபாய் நான் கண்ணால பாக்குறேன், லிக்விட் அப்படியே கட்டுக்கட்டா கிடக்கு. ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாரு எங்க தலைவர், ஒப்படைச்சிட்டு பாவலனை கூட வச்சுக்கனாரு. 2001 தேர்தலில் 1.5 கோடி ரூபாய் திமுக கொடுத்த பணம். அப்ப நான் அதை பாக்குறேங்க, அதுல வந்து ஒரு டீ கூட குடிக்கணும் தோணல். ஏன்னா அதை பார்க்கும்போது அது வியர்வை, ரத்தம். 1.5 கோடி ரூபாய் நான் பார்க்கும்போது இந்த மக்கள், இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிந்திய ரத்தத்தின் விளைச்சல், சிந்திய வியர்வின் விளைச்சல், எத்தனை உயிர் பலி காலத்துல கொடுத்திருக்கோம், அவங்களுடைய தியாகத்தின் விளைச்சல் தான் இந்த பணம். இது முறைப்படி மக்களுக்கு போய் சேரணும். எங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டு போனாரு, 10 தொகுதியில போட்டிடுறோம், தமிழ்நாட்டுல 8, புதுச்சேரியில 2, இந்த 10 தொகுதிக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குன்னு சொல்றாரு. ஆனா வேற ஒருத்தர் அந்த பணத்தை ஒப்படைச்சதுனால அவர் வந்து அந்த பணத்தை வந்து வேற விதமா கையாண்டாரு. அப்ப எங்க தலைவர்கிட்ட நான் தான் சொல்றேன், என்னையும் அந்த அறைக்குள்ள விட மாட்டாரு, அவர் ரகசியமா வச்சுக்கிறாரு. அதுல வந்து சில பணங்களை வந்து அவரு கையாடல் பண்றாரு. வரக்கூடிய பணம் கட்டு வர்றவங்களையும் அவரு தவறா பயன்படுத்தி அவங்களை வந்து சந்திக்க விடுறதுல காக்க வைக்கிறாருன்னு நான் சொன்ன பிறகு எங்க தலைவர் சொன்னாரு, நீ நேர புறப்பட்டு தொகுதிக்கு வாப்பா அப்படின்ட்டாரு. இங்க ஒரு வேலை நடக்கல, தொகுதிக்கு வந்து. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு நான் போனேன். அப்ப அந்த நபர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, உனக்கு எல்லாம் பிழைக்க தெரியலன்னு சொன்னார். அந்த நபர் என்கிட்ட பிழைக்க தெரியலன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, பணத்தை நீங்க தான் உனக்கு தர்றேன், வாங்கிக்க. எனக்கு தோணவே இல்லை. இன்னைக்கு வரைக்குமே நான் பணம் காசு சேர்க்குன்ற எனக்கு எண்ணமே கிடையாது. இன்னும் நல்ல கார் கூட கிடையாது. நான் கட்சியில ஒரு மூத்த நிர்வாகி தான், எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, எனக்கு எங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில நல்ல ஒரு தோழமை இருக்கு, நட்பு இருக்கு. ஆனா இந்த கட்சியை பயன்படுத்தி தவறா பயன்படுத்தி நான் வந்து எனக்கு பணம் காசு சேர்க்கணும் எனக்கு என்ன கிடையாது. அப்ப எனக்கு ஒரு பதவி கிடைக்கும் போது அந்த பதவியை நான் வந்து சரியா தான் பயன்படுத்துவேன், மக்களுக்கானதான் பயன்படுத்துவேன். அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அது நாடாளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், எங்க போனாலும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். விரைவில் ஏதோ ஒரு அவையில் உங்களை சந்திப்பதற்கு ரொம்ப அவளோட காத்து. ஏன் இந்த கேள்வியை கேட்டீங்க? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்ன சொல்ல வச்சிட்டீங்க? உங்களுடைய எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா, ஸ்டூடியோ இல்லையா, கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்லை, ரெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.